கர்நாடகாவில் கொரோனா தடுப்பூசியின் காரணமாக மாரடைப்பு ஏற்படுகிறதா என்பதை ஆராய்வதற்காக மருத்துவர் குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மருத்துவர் அமலோற்பநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார், ஹசன் மாவட்டத்தில் மட்டும் 20 பேர் இறந்திருக்காங்க. திடீர் மாரடைப்பு ஏன் ஏற்படுது சார்? அந்த ட்வீட்டை நான் பார்த்தேன். சித்தராமையா ஜூலை மாதம் 1ஆம் தேதி ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது 20 பேர் ஹாசன் மாவட்டத்தில் ஜூன் மாதம் ஒரு மாதத்தில் இறந்திருக்காங்க. இது சாதாரணமாக நடக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தென்படுது. ஆகவே இது கோவிட் தடுப்பூசினால் வந்திருக்கும் கூடுமோ என்ற ஒரு ஐயத்தினால ஒரு மருத்துவ குழுவை நான் அமைச்சிருக்கேன். டாக்டர் ரவீந்திரநாத் என்றவருடைய தலைமையில். இந்த குழு 10 நாட்களுக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு கொடுத்துருக்கார். இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு, ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. ஏன்னா கோவிட் 2019 இறுதி வாக்கில் வந்தது. 2023 மே அது பெருந்தொற்று இதுலேருந்து விலக்கிட்டாங்க. அது இப்போ ஒன்றும் பெருந்தொற்று கிடையாது. நம்ம போட்ட தடுப்பூசி எல்லாமே 2013 ஓவர். அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரி வைடோ அல்லது ஸ்டேட் வைடோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைடோலாம் 2023 அப்புறம் நம்ம போடல ஆச்சுங்களா. ரெண்டாவது, அந்த கோவிட் வேக்சினுக்கு 1% அல்லது 1-2% உள்ளவர்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம் என்று WHO அப்பவே வார்னிங் கொடுத்திருந்தாங்க. இது ஒன்றும் புதுசே கிடையாது. அவங்களே என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி அடைப்பு வந்தால் 2 அல்லது 3 வாரத்துக்குள்ள வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்து 2 அல்லது 3 வருஷம் ஆகுது. ஆகவே இதையும் கோவிட் தடுப்பூசியும் அவர் எப்படி லிங்க் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு மாவட்டத்தில் இறப்பு சதவீதம் அதிகம், ஒரு மாவட்டத்தில் இறப்பு சதவீதம் அதிகம்னா அந்த மாவட்டத்தில் மாசம் மாசம் எவ்வளவு நடக்குது, அதை விட இந்த மாசம் எவ்வளவு, போன வருஷம் இந்த மாசம் எவ்வளவு நடந்தது, இந்த வருஷம் இந்த மாசம் எவ்வளவு நடந்தது, எந்த ஏஜ் குரூப்ல நடந்தது, எப்படி நடந்தது, அட்மிட் ஆகி எத்தனை நாளைக்கு அப்புறம் இருந்தாங்க, எல்லாருமே ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தாங்களா, எல்லாருமே கோவிட் தடுப்பூசி தான் போட்டிருந்தாங்களா, எல்லாரும் குறிப்பிட்ட கோவிட் தடுப்பூசி தான் போட்டிருந்தாங்களா, இதையெல்லாம் ஆராயாம ஒரு பொதுப்படையா ஒரு கோவிட் வேக்சின் மேல இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுவும் அவர் என்ன சொல்றாரு, இந்த அறிக்கையை 10 நாள்ல தரணும்ன்றார். 10 நாளைக்குள்ள உலகத்துல எங்கேயாவது மருத்துவ ஆராய்ச்சி செய்ய முடியுமான்றது ரொம்ப வேதனைக்குரிய சமாச்சாரம். ஒரு முதலமைச்சர் இப்படி அறிக்கை கொடுக்க கூடாது. அவருக்கு நிறைய சயின்டிபிக் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் ரெக்கார்டெல்லாம் எடுத்து ஆராய்ந்து அவங்கள யாருக்குமே போஸ்ட்மார்ட்டம் நாம பண்ணிருக்க மாட்டோம். ஆகவே அவர்கள் எப்படி இறந்தார்கள் கூட தெரிய முடியாது. 10 நாளைக்குள்ள ஒரு 20 கேஸ் ஷீட்டை வச்சுட்டு இது தடுப்பூசினால தான் வந்ததுன்னு சொல்லி உறுதியா சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்ன்றது மிக மிக விஞ்ஞானத்துக்கு புறமானது. இந்த மாதிரி ஒரு அவசரப்பட்டு விஞ்ஞானத்துக்கு புறமான ஒரு ட்வீட்டை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தம் பட்டேன். இப்ப சமீபத்தில் இந்த உடற்பயிற்சி செய்யறவங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே மாரடைப்பு ஏற்பட்டு சரிஞ்சு விழுகிறது. இப்படி திடீர்னு இளைஞர்கள், அதாவது 20 வயதுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் மரணிக்கிறது என்ன காரணம் சார்? இந்த திடீர் மாரடைப்பு ஏற்படுவது உலகம் முழுவதும் ஹார்ட் அட்டாக் பல்வேறு ஏஜ் குரூப்ல வருது, பல்வேறு காரணங்களால வருது. ரொம்ப ஸ்ட்ரென்யூஸ் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஆனா அது பெரியவங்களுக்கு வரதுக்கான ஹார்ட் அட்டாக் அது ஒரு ரேர் டைப் ஆஃப் பிளட் வெசல் டிசீஸ்ல வரும். ஹார்ட் ஹைப்பர்ட்ராஃபி ஆகி அதுக்கு போற பிளட் வெசலே அது கன்ஸ்ட்ரிக்ட் பண்றதுனால வரும். அதெல்லாம் ரொம்ப ரேர் காஸ். அதை நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அதை விரிவா விவாதிக்கலாம். ஆனால் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு 10,000-20,000 பேர் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அதுல ஒருத்தர் இறக்குறாரு. அதை வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ற எல்லாமே இறந்துருவாங்கன்னு சொல்றது விஞ்ஞானத்துக்கு சற்றும் ஒவ்வாதது. அந்த மாதிரி வீண் வதந்திகள்லாம் பரப்ப வேண்டாம். இன்னொன்று, அவர் வேக்சின் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாரு, இன்னைக்கு எக்ஸசைஸ் செய்யறாரு, இன்னைக்கு இறந்துட்டாருன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வேக்சின்னாலையும் இன்னைக்கு பண்ண எக்ஸசைஸ்னால தான் இறந்தாருன்றது
சிறிது கூட விஞ்ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. இந்த மாதிரி வீண் புரளிகள்லாம் பரப்பாதீங்க. வேக்சின் நம்ம போட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வேக்சினால இறப்பு 1% ஏற்படும் என்று WHO அப்பவே சொல்லிடுச்சு. அந்த இறப்பு வேக்சின் போட்ட 3 வாரத்துக்குள்ளாக வரும் சொல்லியிருந்தாங்க. 3 வாரம் நீங்க 4 வாரம் 5 வாரம் 6 வாரம் வச்சுங்க, அதுக்குள்ள தான் நடக்கும் தவிர அதற்கு அப்புறம் நடக்கிற எல்லா இறப்புகளையும் தயவு செய்து வேக்சின் கணக்கில் எழுதாதீங்க. இது நல்லதல்ல. வீண் பொருளிகளை பரப்பாதீர்கள் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், அதே மாதிரி ஒரே ஒரு கேள்வி. நம்ம இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாரடை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை முன்கூட்டியே கணிக்க முடியுமா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது கடும் உடற்பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் அல்லது எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஒலிம்பிக் லெவல் காம்படிஷன் போறாங்க, நேஷனல் லெவல் காம்படிஷன் போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட போய் கம்ப்ளீட் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில ரேர் ஹிடன் டிசீஸ் இருக்கும், தெரியாத டிசீஸ். அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சோம்னா நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம் மருத்துவ முடிவில் சொல்லுவாங்க. நீங்க மருத்துவ பரிசோதனை இல்லாம வெறும் ஒரு டியூட்டரை வச்சுக்கிட்டு, ஒரு கோச்சை வச்சுக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி கடுமையான எக்ஸசைஸ், ஒரு கடுமையான உணவு வழக்கம், இதெல்லாம் மருத்துவ அறிவுரை இல்லாம செய்யறது நல்லது. நான் உங்களுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய புரோட்டீன் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய சில செயற்கை புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு கிட்னி பாதிப்பானவங்களாம் எனக்கு தெரியும். ஆகவே நீங்க எக்ஸசைஸ் பண்ற எல்லாருக்கும் கிட்னி பாதிப்பு வரும்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, கடுமையான எக்ஸசைஸ், இயற்கைக்கு புறமான ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் ஓடுறது, 40 கிலோமீட்டர் ஓடுறது, ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடுறது, இந்த மாதிரி கடுமையான எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க ஒரு தடவை டாக்டர்கிட்ட உங்க ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. 2வது, எந்த எக்ஸசைஸ் எடுத்தாலும் நீங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே முதல் நாளே 50 கிலோ தூக்கணும்லாம் ஆசைப்படாதீங்க. 5 கிலோ தூக்குங்க, அப்புறம் 10 கிலோ தூக்குங்க, அப்புறம் 15 கிலோ தூக்குங்க. கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்பு உங்களுக்கு அக்லமடைஸ் ஆயிடும். ஆகவே இந்த மாதிரி சடன் டெத்துக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி.